இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கம். இது குரூப் 2 சிலபஸில் இருக்குது. இந்திய தேசிய இயக்கம் எப்படி ஃபஸ்ட்டு தோன்றுச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி மூலம் உருவானது தான் இந்திய தேசிய இயக்கம். இது மாபெரும் போராட்டமாக மாறி 1947 இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததுக்கு காரணமாக இருந்தது. இது தோன்றுவதற்கான காரணங்கள் ஆங்கில ஏகாதிபத்தியம், ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு, தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி, அச்சகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள், 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள், பிரிட்டிஷாரோட பொருளாதார சுரண்டல், அப்புறம் 1857ஆம் ஆண்டு புரட்சி, இனப்பாகுபாடு, லெப்டினன்ட் நிர்வாகம், இல்பர்ட் மசோதா சச்சரவு, இது எல்லாமே இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக அமைஞ்சது. இந்திய தேசிய இயக்கம் ஏற்பட ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்தியா முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து ஒற்றுமை நிலைநாட்டினர். இதனால் இந்தியா ஒரே நாடு என்ற எண்ணத்தை மக்களிடையே உருவாக்கினர். இது தேசிய இயக்கம் வளர வழிவகுத்தது. தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி, ரயில் பாதைகள் மற்றும் தந்தி அஞ்சல் சேவைகள், கால்வாய்கள் மூலமாக போக்குவரத்து வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய மக்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக மேலும் அகில இந்திய அடிப்படையில் தேசிய இயக்கம் தோன்றவும் இது வழிவகுத்தது. அச்சகம் செய்தித்தாள்களும் ஒரு காரணமாக அமைஞ்சது. இந்தியன் மிரர் என்ற பத்திரிகை, பம்பாய் சமாச்சார், அமிர்த பஜார் பத்திரிகா, இந்து, கேசரி, மராத்தா போன்ற பத்திரிகைகள் பொதுமக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தன. 1878 கொண்டு வரப்பட்ட தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை பறித்தது அப்படின்னு சொல்லலாம். இது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை வலுப்பெறச் செய்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, 1857ஆம் ஆண்டு புரட்சி. இக்கழகம் தேசியவாதம் வளர்வதற்கு காரணமாக அமைஞ்சது. 1857ஆம் ஆண்டு கழகம் பிரிட்டிஷாருக்கும் இந்தியருக்கும் இடையே தீராத வெறுப்புணர்வையும் பரஸ்பர சந்தேக உணர்வையும் ஏற்படுத்தியது. இனப்பாகுபாடு, அனைத்து உயர் பதவிகளும் ஆங்கிலேயருக்கு தான் வழங்கப்பட்டன. இந்திய மக்களை தாழ்வாக கருதுனாங்க. அதனால தான் அந்த இனப்பாகுபாடுங்கிறது 1857 இருந்தது. அடுத்து லிட்டன் பிரபுவோட நிர்வாகம். அப்புறம் இல்பர்ட் மசோதா சச்சரவு. ரிப்பன் பிரபு காலத்தில் மத்திய சட்டசபையில் இல்பர்ட் மசோதா தாக்கல் செஞ்சாங்க. அதில் நீதிமன்றங்கள் ஐரோப்பிய நீதிபதிகளுக்கும் இந்திய நீதிபதிகளுக்கும் இடையே நிலவிய இன வேறுபாடு களைவதற்கு இம்மசோதா கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் வாழ்ந்த பிரிட்டிஷார் இதனை கடுமையாக எதிர்த்தனர். அது இறுதியில் திரும்ப வரப்பட்டது. இத்தகைய காரணங்களால் தான் இந்திய தேசிய இயக்கம் தோன்றுச்சு. ஆரம்ப கால அரசியல் கழகங்கள் என்னென்னா, பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851 வங்காளம், பம்பாய் கழகம் 1852 தாதாபாய் நவ்ரோஜி, அடுத்து கிழக்கிந்திய கழகம் 1856 லண்டன், சென்னை சுதேசி சங்கம் 1852, பம்பாய் கழகமும் சென்னை சுதேசி சங்கமும் 1852, பூனா சர்வஜன சபை அப்படின்றது 1870, சென்னை மகாஜன சங்கம் 1884. இந்த ஆண்டுகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கழகங்கள். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி தோன்றுச்சு? ஆங்கில ஆட்சியில் நம்பிக்கை இழந்த இந்திய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அது யாரால் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ஆலன் ஆக்ட் டு வின் ஹியூம் என்ற ஒரு ஆலோசனை பேரில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டு யாரோட உதவியால்? ஆலன் ஆக்ட் டு வின் ஹியூம் என்ற ஆங்கிலேய அதிகாரியின் உதவியால். காங்கிரஸின் முதல் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. 1885ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு கூட்டம் WC பானர்ஜி தலைமை வகித்தார். இந்தியா முழுவதிலும் 72 பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. இது சமய ஜாதி எந்த வேறுபாடுமின்றி அனைத்து இந்தியர்களின் பிரச்சனையை குறித்து விவாதிக்கிறது நடைபெற்றது. ஃபஸ்ட்டு காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885. யாருன்னா WC பானர்ஜி. எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில். அடுத்தது பாருங்கள், 1886 இரண்டாம் கூட்டம் கல்கத்தாவில் நடைபெற்றுச்சு. மூன்றாம் கூட்டம் இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றின் 3 முக்கிய நிலைகளாக அறிந்து கொள்ளலாம். சென்னையில் நடைபெற்றது மூன்றாவது கூட்டம். 85, 86, 87 3 கூட்டம் நடைபெற்றுச்சு.
ஃபஸ்ட்டு கூட்டம் மும்பையில், 2வது கூட்டம் கல்கத்தாவில், 3வது கூட்டம் சென்னையில். அடுத்து பாருங்கள், மிதவாதி தேசியம் 1885 1905. இக்காலத்தில் காங்கிரஸ் பிரிட்டிஷாருக்கு விசுவாசமாகவே செயல்பட்டது. அடுத்து தீவிரவாதிகள் காலம்னா 1906 1917 சுதேசி இயக்கம், தீவிரவாத தேசியம், தன்னாட்சி இயக்கம் போன்றவை இந்த பீரியடில் தான் நடந்துச்சு. காந்தியின் காலம் 1917 1947. ஃபஸ்ட்டு மிதவாதி தேசியம் பார்ப்போம். 1885 1905. தேசிய இயக்கத்தின் தொடக்க காலமான இந்த கட்டத்தில் தாதாபாய் நவ்ரோஜி, WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பெரோசா மேத்தா, பக்ருதீன் தியாப்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, D. வாச்சா, ஆனந்த் மோகன் கோஸ், ராஜ்பிகாரி கோஷ், சுப்பிரமணிய ஐயர் ஆகியோர் மிதவாதி தேசியத்தின் தலைவர்கள். இவங்கெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் ஒரு ஆள் வேறு ஆள் கொடுப்பாங்க. தேசிய இயக்கத்தின் மிதவாத தேசியம் 1885 1905. இவர்கள் எல்லாமே படித்தவர்கள், நடுவர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். ஆங்கிலேயரின் நேர்மையான அணுகுமுறையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். தங்கள் கோரிக்கைகளையும் வாதங்களையும் எப்படின்னா அமைதியான முறையில் கோரிக்கை மனுக்கள் மூலம் நிறைவேற்ற விரும்பினர். மிதவாதிகளின் கோரிக்கைகள் அரசியல் பிச்சை போல் உள்ளது என காங்கிரஸில் இருந்த இளைய தலைமுறையினர் வர்ணித்தனர். தொடக்க காலத்தில் ஆங்கில அரசு காங்கிரஸுடன் நட்பு பாராட்டியது. அதன் பிறகு காங்கிரஸ் நிறைய சீர்திருத்தங்களை கேட்பதால் நட்பு ரத்தானது. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றி பார்ப்போம். இவர் பர்க் என்று அழைக்கப்பட்டார். இவர் இந்தியன் கார்ப்பரேஷன் 1876. சுரேந்திரநாத் பானர்ஜி வங்கப் பிரிவினையை அவர் கடுமையாக எதிர்த்தாராம். 1876 சீர்திருத்தங்களை கூறி போராடுவதற்கு இந்திய கழகம் ஒன்றை தோற்றுவித்தார். சுரேந்திரநாத் பானர்ஜி நிறுவிய இந்திய தேசிய பேரவை 1883, பின்னர் 1886 இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. இந்திய தேசிய பேரவை 1886 தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாசன சபை மூலம் தேசியத்தை பரப்பினார். தி இந்து, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளும் யார் நிறுவினார்னா சுப்பிரமணிய ஐயர். தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தோம்னா இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டார். இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதராக இங்கிலாந்தில் இவர் கருதப்பட்டார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவையில் உறுப்பினராக முதல் இந்தியர் இவரே ஆவார். பிரிட்டிஷோட நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் அவையில் உறுப்பினராக யார் இருந்தார்னா தாதாபாய் நவ்ரோஜி, இவரே முதல் இந்தியர். கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம்னா காந்தியின் குருவாக கருதப்பட்டார். 1908 கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தார். 1908 இந்திய பணியாளர் கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. நாட்டிற்காக தொண்டு செய்ய இந்தியர்களுக்கு பயிற்சி அளிப்பதே இந்த பணியாளர் கழகத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களோட மிதவாதிகளோட வழிமுறை கொடுத்துருக்காங்க. நீதி மற்றும் நியாயத்தில் மிதவாதிகள் கருத்து நம்பிக்கை வச்சுருந்தனா உற்சாகத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் அவர்கள் இங்கிலாந்தை எதிர்நோக்கியிருந்தனர். கோரிக்கை மனுக்களை அளித்தல், தீர்மானங்களை போடுதல், கூட்டங்களை நடத்தல் போன்ற வழிமுறைகளையே மிதவாதிகள் பின்பற்றினர். படித்தவர்கள் மட்டும்தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 2வது, அரசியல் உரிமைகளையும் தன்னாட்சியும் படிப்படியாக அடைவதே இவர்களது குறிக்கோளாகும். ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றத்தை வரவேற்றது. 1886 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் உறுப்பினர்களுக்கு தலைமை ஆளுநர் டப்ளின் பிரபு தேநீர் விருந்தளித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் கோரிக்கைகள் அதிகரிக்க அரசாங்கம் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பியது. முஸ்லீம்களை காங்கிரஸில் இருந்து விலகி இருக்குமாறு ஊக்குவித்தது. இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷாரால் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸின் கோரிக்கை 1892 இந்திய கவுன்சில் சட்டம். ஒரே ஒரு கோரிக்கை தான் நிறைவேற்றுறாங்க. அது என்னென்னா இந்திய கவுன்சில் சட்டம் மட்டும்தான் நிறைவேற்றிருக்காங்க. மிதவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா மக்களிடையே பரந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஜனநாயகம், சிவில் உரிமைகள், பிரதிநிதித்துவ நிறுவனங்கள் போன்ற சித்தாந்தங்கள் அவர்கள் பிரபலப்படுத்தினார்கள். பிரிட்டிஷார் எவ்வாறு இந்தியர்களை சுரண்டுகிறார்கள் என்று மிதவாதிகள் மக்களுக்கு புரிய வைத்தனர். தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில்
செல்வ சுரண்டல் கோட்பாட்டை விளக்கியிருக்கிறார். இந்தியாவின் செல்வம் எந்தெந்த வழியில் இங்கிலாந்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது பட்டியலிட்டு காட்டினார். தாதாபாய் நவ்ரோஜி எந்த நூல் எழுதினா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை தாதாபாய் நவ்ரோஜி எழுதியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் படைகளுக்கான செலவினங்கள், பிரிட்டிஷ் வணிக நிறுவனங்களின் லாபம் என்பவை அந்த பட்டியலில் அடங்கியிருந்தன. இதை பற்றி விசாரிக்க தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா வெல்ஃபி குழுவை நியமித்தது. அதில் முதல் இந்திய உறுப்பினராக தாதாபாய் நவ்ரோஜி நியமிக்கப்பட்டார். 1892ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் வாயிலாக சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியதும் மிதவாதிகளின் சாதனையாகும். இந்திய தேசிய இயக்கம் 1 இதுதான். அடுத்தது இன்னொரு தேசிய இயக்கம் 2, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.